இந்தி திணிப்பு வெறியில் மத்திய பாஜக அரசு எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ், ஆங்கில பெயர்களிலும் ஹிந்தியை திணிக்கும் நடவடிக்கையை பாஜக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க திமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சையில் தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார். பச்சை துண்டு அணிந்து விஜய் பிரச்சார வாகனம் மீது ஏறியதுமே தவேக நிர்வாகிகள், தொண்டர்கள் கட்சி துண்டை சுழற்றியபடி ஆர்ப்பரித்தனர். IPL கிரிக்கெட் போட்டியில் CSK விசில் அடிப்பதை போல் சட்டமன்ற தேர்தலில் தவேக விசில் அடிக்கும் என்று விஜய் கூறியுள்ளார். ஒவ்வொரு பூத்திலும் விசில் சத்தம் புயலாக ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். CSK வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. பாஜகவுக்கு ஆதரவாக தாம் பேசுவதாக அரசியல் எதிரிகள் திரித்து பேசுவதாக விஜய் குற்றஞ்சாட்டியுள்ளார். இனிமேல் சிறுபான்மையினர் ஆதரவு கிடைக்காது என்பதால் தில்லுமுள்ளு செய்கின்றனர் என்றும் விமர்சித்துள்ளார். விஜய் வர்சஸ் ஸ்டாலின் சார், அதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இதை ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கும் எனக்கும் இயற்கையாகவே உறவு இருக்கிறது என்று விஜய் கூறினார். மற்றவர்களுக்கு இது எலெக்ஷன், எனக்கும் மக்களுக்கும் இது எமோஷன் என்றும் அவர் கூறியுள்ளார். உங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. And it is not an ordinary emotion. It is a powerful oceanic emotion. விவசாயம் குறித்து தெரியாவிட்டாலும் விவசாயிகளின் கஷ்டங்கள் எனக்கு தெரியும் என்றும் விஜய் கூறினார். அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அதில் விவசாய குடும்பத்தில் பிறக்க விரும்புவதாக அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் டெல்டாக்காரன் தான் என விவசாயிகளின் காதில் டால்டா ஊற்ற விரும்பவில்லை என்று விஜய் கூறினார். பரந்தூர் விவசாயிகளின் பிரச்சனையை கையில் எடுத்தே தமது முதல் அரசியல் பயணத்தை தொடங்கியதாகவும் அவர் தெரிவித்தார். எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியலனா கூட அவங்க படுற கஷ்டங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்பில் தண்ணீர் பஞ்சம் தொடர்பான தினத்தந்தி கட்டுரையை மேற்கோள் காட்டி விஜய் பேசினார். அணைகளில் ROV எந்திரம் மூலம் தண்ணீருக்குள் சென்று ஆராய்வது வரை எங்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஐநா சபை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது கூட தினத்தந்தி நியூஸ்ல கூட வந்துச்சு. உடனே கூகுள் பண்ணி எதுவும் தேடாதீங்க.
உங்க ஏஜென்சி வச்சு எதுவும் சர்வே கிருவே எடுக்காதீங்க. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே என்னன்னு சொல்றேன். தண்ணீர் திவால் அப்படின்ற அந்த தலைப்புல தண்ணியே இல்லாம திவால் ஆக போகுது அப்படின்ற அந்த கட்டுரை படிக்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பகீர்னு இருந்தது. இந்தியாவிலேயே அது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்ச காலத்திலேயே தண்ணியே இல்லாம திவாலாக போகுதாம். அதுக்கு காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்காம விட்டது தான் காரணமா. மணல் மாஃபியாக்களுக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று திமுகவால் கூற முடியுமா என்று விஜய் கேள்வி எழுப்பினார். திமுக ஆட்சியில் தண்ணீர் கனிம வளம் தொடங்கி தமிழ்நாடே திவாலாகிவிட்டதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இந்த மணல் மாஃபியா குரூப்புக்கு ஆதரவு அளிக்கிறது யாரு? உங்க திமுக கவர்மெண்ட் தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்களோட டீலிங்ல இருக்கிறது யாரு? நீங்க தானே. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் இருப்பதாக திமுகவினர் கூறியது மிகப்பெரிய மோசடி என்று விஜய் விமர்சித்தார். மோசடியான ஆட்சிகளிலேயே மிக முக்கியமான மோசடி ஆட்சி திமுக ஆட்சிதான் என்றும் அவர் காட்டமாக கூறினார். நாங்க நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. ஆட்சி முடியும் தருவாயில் பெரிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது ஏன் என்று திமுக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார். தவேக ஆட்சியில் முதல் வருடத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு 5 வருடங்களுக்குள் பணிகள் முடிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அந்த ஆட்சி முடிகிற டைம்ல அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டா எங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அதனால ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது. தவேக ஆட்சி அமைந்ததும் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று விஜய் வாக்குறுதி அளித்தார். 5 ஏக்கருக்கும் மேல் நிலம் வைத்திருப்பவர்களின் பயிர்க்கடனில் 50 விழுக்காடு வரை தள்ளுபடி செய்வது குறித்தும் பரிசீலிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். 2 ஏக்கருக்கும் கீழாகவும் நிலமற்ற விவசாயிகளின் குழந்தைகளின் உயர்கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். உர தட்டுப்பாட்டை போக்கவும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சத்தை தடுக்கவும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் விஜய் கூறியுள்ளார். 2 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் மற்றும் நிலமற்றவர்கள் குடும்பத்தில் யாரும் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியராக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல் மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்குமான முழு செலவையும் அரசே ஏற்கும். திமுக, அதிமுக கட்சிகள் டீலிங் பேசி வைத்து தவேகவை எதிர்ப்பதாக விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி ஏராளமான சதி நடப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு.
அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். கரூர் துயர சம்பவம் முதல் ஜனநாயகன் படம் வரை என் மீது பழி சுமத்துகிறார்கள் என்று விஜய் கூறினார். ஜனநாயகன் விவகாரத்தில் முதல்வர் உட்பட ஒரு சிலர் குரல் கொடுத்ததாகவும் அவர்களுக்கு நன்றி என்றும் விஜய் தெரிவித்தார். கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும், ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி முழுகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சையில் தவேக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய், சங்கீதா ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை தொண்டர் ஒருவர் எடுத்து வந்திருந்தார். இருவரும் உள்ள புகைப்படத்தை தவேக தொண்டர் உற்சாகத்துடன் உயர்த்தி பிடித்திருந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து தஞ்சாவூர் வரை விஜயின் வாகனத்தை தவேக தொண்டர்கள் ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்து சென்றனர். துவாக்குடி சுங்கச்சாவடியில் விஜயின் வாகனத்தை நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தஞ்சை அருகே விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விபத்தில் சிக்கின. ஒருவர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியது. ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை பூசி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக சவரனுக்கு 2120 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் 15,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,21,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 295 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்செந்தூரில் ஐயா வைகுண்டரின் 194ஆம் ஆண்டு அவதார தின விழா விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி தலைப்பாகை அணிந்து ஐயா வைகுண்டரை வழிபட்டனர். பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். இந்தியா பின்லாந்தின் 75 ஆண்டுகால உறவை கொண்டாடும் வகையில் அமைந்துள்ள இந்த பயணத்தில் பிரதமர் மோடியை அவர் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார். இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் உச்ச தலைவர் காமேனியின் உடல் இன்றிரவு பொதுமக்கள் அஞ்சலிக்காக தலைநகர் தெஹ்ரானில் வைக்கப்பட உள்ளது. இறுதிச் சடங்குகள் 3 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் உடலடக்கம் குறித்த தகவல் பின்னர் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
T20 உலகக்கோப்பையில் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறப்போவது யார்? இன்றிரவு 7 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன.